வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. மழை விட்டும் தூவான விடலைங்கிற கதையாக பிஜேபியுடைய இமேஜ் அகலபாதத்துக்கு போய் திமுக, அதிமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் அப்படி இப்படி எல்லா கட்சியுமே, வணிகர் சங்கங்கள், மாநகராட்சி கூட்டம், கோவை மாநகராட்சி கூட்டம் எல்லாத்துமே எதிர்ப்பு நிர்மலா சீதாராமனுக்கு. ஏற்கனவே நிர்மலா சீதாராமன் வானதிக்கு தமிழ்நாட்டில் எவ்வளோ மரியாதை இருக்குன்னு தெரியும். இதில் திடீர்னு பெண்கள் அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க. அப்போ பெண்கள் ஒரு தொழிலதிபரை கூப்பிட்டு அவரை மிரட்டி மன்னிப்பு கேட்க வைத்தால் பெண்கள் அப்படிங்கிற காரணத்துக்காக அவங்கள விட்டுறணுமா அப்படின்னு நமக்கு தெரியல. பெண்களை மதிக்கிறோம், அதில் தப்பு இல்லை. பட் ஆண் பெண் அப்படிங்கிறது இதில் எதில் வந்தது? இதே மாதிரி தான் இஸ்லாமியர், கிறிஸ்துவர், இந்துங்கிற பாகுபாடு இதெல்லாம் பேசுவாங்க எப்பயுமே. அவங்க இன்றைக்கி வசமாக சிக்கிட்டாங்கன்னு இருக்குல்ல. நீங்கள் ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு, யூடியூப்லலாம் மானம் போகுது. ஏற்கனவே மானம் போன கட்சின்னு வச்சுக்காங்க, இன்னும் மானம் போகுது. ஐயா, ஆளுநர் இதுக்கு ஏன் அவன் எதுவும் கருத்து சொல்லாமல் இருக்காருன்னு தெரியல. இப்போ கோவை எம்பி கணபதி அவர்கள் சொன்ன மாதிரி மன்னிப்பு அண்ணாமலை கேட்டிருக்காரு. ரைட், அண்ணாமலை எதுக்கு மன்னிப்பு கேட்டார்? வீடியோவை பகிர்ந்ததற்காக மன்னிப்பு. தனி மனிதர் ஒருத்தர் மன்னிப்பு கேட்குறாரு, அந்த வீடியோவை பகிர்ந்ததுக்கு தான் மன்னிப்பு. அவங்கள மிரட்டி பணிய வைத்ததுக்கு மன்னிப்பு இல்லை. இதுவே ஒரு எதாச்சியாதிகாரமான போக்கு. சரி, அண்ணாமலை எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? இங்கே இருக்கக்கூடிய வானதி அவர்கள் இருக்காங்க, எச்ராஜா இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்களே. அண்ணாமலை தான் பொறுப்புலேயே இல்லையே, அவர் தான் படிக்க போயிட்டார். படிப்பில் கவனம் செலுத்துறதை விட இங்கே என்ன வேலை அவருக்கு? அப்போ அண்ணாமலைக்கு ஒரு பதட்டம், எல்லாத்துலேயும் நம்ம இருக்கணுங்கிறதுக்காக அவரே வாலண்டியராக என்ட்ரி ஆகிறார். நானும் ரவுடி தான் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி என்ட்ரியாகவே இல்லைங்க மன்னிப்பு கேட்குறேங்க அப்படிங்கிறார். தொடர்ந்து சொல்கிற மாதிரி சிபிஎம்லேருந்து எல்லாருமே இன்றைக்கி எதிர்ப்பு. அதாவது தமிழ்நாட்டுக்குள்ளே இனிமேல் ஏண்டா வந்தாங்கிற அளவுக்கு இன்றைக்கி நிர்மலா சீதாராமனுக்கு நிலைமை. ஒட்டுமொத்த வணிகர்களின் எதிர்ப்பை சம்பாதிக்கிறாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், வணிகர்கள்லாம் எந்த கம்யூனிட்டின்னு தெரியும். ஏற்கனவே அந்த கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பெண்ணை அமித்ஷா கையை நீட்டி பேசி அது பெரிய வாத பொருளாச்சு. அதுக்கப்புறம் அண்ணாமலையெல்லாம் அவர் வீட்டுக்கு போய் இல்லை நாங்கள் 2 பேரும் அக்கா தம்பிங்க அப்படின்லாம் சொன்னாங்க. அக்கா தம்பின்னு சொன்னாலே பிரச்சனை தானே வாழ்க்கையில். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி நடந்தது என்ன? இப்போ மேலும் இன்னொரு தகவல், இல்லைங்க முதல்ல ஜிஎஸ்டி கூட்டம் அப்படின்னு இவங்க நடத்துகிறாங்க. அந்த ஜிஎஸ்டி கூட்டத்தில் எல்லாருடைய கோரிக்கையும் கேட்பாங்க. ஒரு அமைச்சர் கேட்பாங்களா, அதுதானே ஜிஎஸ்டி கூட்டம், எல்லா ஊருக்குமே பண்ணுவாங்க. அதில் எப்பயுமே நிர்மலா சீதாராமன் சொல்கிற ஒரு வார்த்தை உண்டு, எப்பயுமே அந்த டைலாக் சொல்லுவாங்க. நீங்கள் எல்லாரையும் என்கிட்ட சொல்லிட்டீங்க, நான் என்ன பண்ணுறேன், நேர்மையின் மறு உருவம் மோடி, காந்தியடிகளுக்கு அவர் தான். பிஜேபி அப்படிங்கிற கட்சி உழைக்கும் மக்களுக்காக இருக்க கட்சி. உழைக்கும் மக்களுக்கு ஒரு ஆபத்துனா நாங்கள் ஓடோடி வருவோம். நீங்கள் நிறைய ஜிஎஸ்டி பற்றி சொல்லியிருக்கீங்க, ஆனால் இது எங்கள் கையில் இல்லை, ஜிஎஸ்டி கவுன்சில் தான் முடிவு எடுக்கணும்பாங்க. நம்ம என்ன கேட்குறோம், ஜிஎஸ்டி கவுன்சில் முடிவு எடுக்கணும், நீங்கள் யார் முதல்ல? நீங்கள் எது கூட்டம் போடுறீங்க? அது ஊரை ஏமாத்துகிற வேலை இல்லை. எல்லா விஷயத்தையும் எங்கிட்ட கேட்பீங்க. உங்களுக்கு பொழுது போகல, டெல்லியில் பொழுது போகல, சும்மா தான் இருப்பீங்க. இங்கே பொழுது போகல, சரி ஏதோ கூட்டம் போடுவோம், பேசுங்கப்பா எல்லாம் அப்படின்ட்டு பேச வைக்கிறது. அதில் மற்றவங்களெல்லாம் கிண்டல் பண்ணுறது. இது ஒரு சொல்லுவான்ல, அவங்க குடும்பத்தை நாங்கள் கேவலமாக பேசுவோம், எங்கள் குடும்பத்தை அவர் கேவலமாக பேசுகிறது ஹாபியாக பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஹாபியாக அதை பண்ணிகிட்டு இருக்கீங்க. அப்படி தானே நம்ம நினச்சிக்க தோணுது. எல்லாத்தையும் கேட்டுட்டு ஒரு அமைச்சர் சொல்கிற பதில் ஜிஎஸ்டி குழு தான் கூடி முடிவு எடுக்கும். அப்போ நீங்கள் யாரும் நம்ம கேட்குறோம், யாரை ஏமாத்துறதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க? இன்றைக்கி தமிழக மக்களில் ஒட்டு மொத்தமாக இந்த வைரல் வீடியோ ஏகப்பட்ட ரைடுக்கு போயிடுச்சு, இந்திய அளவுக்கு போயிடுச்சு. இப்போ நிர்மலா சீதாராமன் வானதி எதிர்பார்க்கல. குறிப்பாக வானதி அவர்களுக்கும் அண்ணாமலைக்கும் மோதல் தெரியும். வானதி அவர்களுக்கு அவங்க சொந்த ஏரியாவில் என்ன மரியாதை இருக்குங்கிறது தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி அதிமுக கண்டிச்சிருக்குது. பரவாயில்ல, இன்னும் வேகமாக கண்டித்தது நல்லது. ஜெயக்குமார் கடுமையான ஒரு காட்டமான ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. ஒட்டுமொத்த தமிழர்கள் காலில் மன்னிப்பு கோரணும்னு. ஏற்கனவே சிவாஜி சிலை உடைஞ்சதுக்கு மன்னிப்பு கேட்கிற மோடி ஒருத்தட்ட மன்னிப்பு கேட்டால் பார்த்தாது, ஒட்டுமொத்த மராட்டிய மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு ராகுல் காந்தி சொல்லிட்டார். உத்தவ் அதை விட ஒருபடி மேலவே இவங்களை மன்னிக்கவே கூடாதுன்ட்டார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த விஷயம் இன்றைக்கி பெரிய விவாதமாக பேக்கப்படுது. இதில் மறைந்திருக்கக்கூடிய மர்மங்கள் அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ காமனாக அந்த சம்பவம் நடந்த உடனே பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதை நல்லா கவனிச்சிங்கன்னா பார்த்தோம், அந்த விஷயம் நடக்குது, வீடியோ வெளியே வருது, வைரல் ஆகுது. வைரல் ஆன உடனே என்ன நடந்ததுன்னு சொல்கிறாங்கன்னா, இந்த உரிமையாளரை அவரே போய் பார்த்துருக்க மாட்டார். இந்த விஷயம் நடந்தோன்னே அம்மா கோபமாக இருக்காங்க, நீங்கள் வந்துடுங்க, இல்லைன்னா ரைடு கீடு வந்துடுச்சுன்னா தாங்க மாட்டீங்க, அப்படி தானே மிரட்டுவாங்க. ரைடு கீடுலாம் வந்துடுவாங்க. ஏன்னா இடியை கையில் வச்சுருக்கிறது அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டு தான். எல்லாத்தையும் இடி உள்ளத்துக்கு போடுற மாதிரி இடி ரைடு வந்தால் தாங்குவீங்களா? எத்தனதுக்கு பில் போடுறீங்க, எத்தனதுக்கு பில் போடல, உங்களுடைய பழைய வரலாறு என்ன?
காங்கிரஸோடைய அக்கௌண்ட்டே ஃப்ரீஸ் பண்ணுவோம் நாங்கள். ராகுல் காந்தியை நேஷனல் ஹெரால்டு வழக்கில் எத்தனை தடவை ஈடிட்ட நின்றுட்டு போனார் தெரியுமா? சிதம்பரத்தை தூக்கி உள்ளே வச்சிட்டோம், கெஜ்ரிவாலை தூக்கி உள்ளே வச்சிட்டோம், எவ்வளோ சொல்லிக்கிட்டே போகலாம். உங்கள் தொகுதியில் இருக்கக்கூடிய பெரிய வல்லமை பெற்ற செந்தில் பாலாஜி உள்ளே இருக்கார். நீங்கள்லாம் ஏமாத்துறோம், மரியாதையே வந்து மன்னிப்பு கேட்குறீங்க, அம்மா கோபமாக இருக்காங்க அப்படின்னு கூப்பிட்டு மன்னிப்பு கேட்க வச்சாங்க. இந்த பேசின ஆடியோ இன்னும் கொஞ்சம் நாளில் வைரலாக போகுது சொல்கிறாங்க. உடனே நம்ம ஏன் நம்புகிறோம்னா, பிஜேபினாலே ஆடியோ வீடியோ தான், கண்டிப்பாக ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க இதெல்லாம். ஏன்னா அது வந்து அண்ணாமலை இருந்தாலும் இல்லாட்டினாலும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். அப்போ மிரட்டி ஒரு பெரிய தொழிலதிபரை மிரட்டி நீங்கள் கேட்குறீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆணவம்? ஒரே ஒரு விஷயம் தான் மறுபடியும் நம்ம சொல்கிறோம், அந்த தொழிலதிபரை மறுபடியும் நம்ம சொல்கிறோம்ல, இந்த பிரச்சனைக்கு அப்புறம் பிஜேபியிலேருந்து ஐயா நான் உங்களை மிரட்டலை அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அது சொல்லுவாங்கள்ல ரஜினி படத்தில், மாப்பிள்ளைவர் தான் சட்டை என்னது இல்லைன்னு அந்த மாதிரி, ஐயா நாங்கள் உங்களை மிரட்டலாம் இல்லை, நீங்களே வந்து நிர்மலா அம்மாவை சந்திக்கணும். ஏன்னா வந்து நான் பேசுனது தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க மக்கள். எப்படி? அவர் சொன்ன ஸ்வீட்டுக்கு வந்து கம்மி ஜிஎஸ்டி, காரத்துக்கு அதிக ஜிஎஸ்டி, இதை மக்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்களாம். தவறாலாம் எப்படி புரிஞ்சிருப்பாங்க? கரெக்டாக தானே புரிஞ்சிருப்பாங்க. ஆனால் அப்படி சொல்லுவார் அவர், சொல்ல வைப்பாங்க. அதனால் என்னை யாரும் மிரட்டலாம் இல்லையா, நான் வந்து என்னுடைய மனசாட்சியின்படி நேர்மையின் சிகரமான பிஜேபி, அதுவும் ஒழுக்கத்தில், அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு 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 ரூபா கூட லஞ்சம் வாங்காத, மக்களுக்காகவே சேவை செய்கிற, பொருளாதாரத்தில் மிகப்பெரிய புத்திசாலியாக உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த அம்மாட்ட வந்து நான் வந்து என்னுடைய நியாயத்தை சொல்ல வந்தேன். தெரியாமல் பேசிட்டமான்னு தான் சொல்ல வந்தேன். இது யார் வற்புறுத்தலும் இல்லை. உடனே நிர்மலா சீதாராமன் சொன்னாங்க, ஐயோ இது என்னங்க பெரிய விஷயம், நாங்கள் வந்து மக்களுக்காக தாங்க வாழ்கிறோம், நீங்கள் என்ன எவ்வளோ கேவலமாக திட்டினாலும் அதை நாங்கள் எடுத்துக்க மாட்டோம். ஏன்னா மக்கள் தான் இறுதி எஜமானர்கள். எங்கள் மோடி ஐயா தான் சொல்லியிருக்காரு, யார்ட்டையும் வெறுப்பை பண்ணக்கூடாது. கோத்ராவில் நாங்கள் எவ்வளோ பண்ணோம் பார்த்தீங்களா? நீங்கள் கோத்ராவில் நீங்கள் நிறைய பேரை கொன்னீங்களே, பிஜேபி நம்ம மோடி தானே இருந்தார் அப்படின்னு உங்களுக்கு யோசிப்போம். ஆனால் அப்படி சொல்ல மாட்டாங்க அவங்க. இப்போ நம்ம இந்த அத்ராஸில் இறந்து போனது நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் பிஜேபியுடைய சாதனைகள்னு, ஆனால் இவர்கள்லாம் அது சொல்ல மாட்டாங்க. அப்போ நிர்மலா சீதாராமன் அவர்கள் ரொம்ப மரியாதையானவங்கன்னு இந்த ஹோட்டல் உரிமையாளரை வச்சு சொல்லக்கூடிய விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது இப்போ. ஏன்னா கோயம்புத்தூர் எம்பி கண்டிச்சிட்டாரு, ஜோதிமணி கண்டிச்சிட்டாங்க, கார்கே கண்டிச்சிட்டாரு, ராகுல் காந்தி கண்டிச்சிட்டாங்க, சிபிஎம் கண்டிச்சிட்டாங்க. நமக்கு தெரிஞ்ச முதலமைச்சர் மட்டும்தான் கண்டிக்கல. கனிமொழி அவர்கள் திமுகவில் கண்டிச்சிட்டாங்க. எல்லோரும் ரவுண்டு கட்டி பண்ணுறாங்க. மாநகராட்சி கூட்டத்தில் இது கண்டன தீர்மானம், நாளைக்கு ஏதோ போராட்டமாக. அப்போ யோசிப்பாங்க, ஏன்டா இருக்கிற 10 ஓட்டு இந்த அம்மா கெடுத்துட்டு போயிடும் பொழுது மோடி கூப்பிட்டு சொல்லுவார், ஏமா உன்னை ஜெயிக்காமல் நான் நிதி அமைச்சராக்கனா தமிழ்நாட்டில் ஒரு 10 ஓட்டு இருக்குது, அதையும் கெடுத்துருவீங்க பொழுது. அண்ணாமலைக்கு ஒரே கொண்டாட்டம், பரவாயில்லப்பா நம்ம போனோன்னே கட்சி வளரக்கூடாதுன்னு பார்த்தோம், இருக்கிற 10 ஓட்டையும் கெடுத்து விட்றாங்க, இதுதான் நமக்கு தேவை. நம்ம தொடர்ந்து சொன்னோம்ல, அண்ணாமலையை குறைச்சி மதிப்பிடாதீங்க. அவர் போகும்போது எச்ராஜாவை போட்டாருனாவே கட்சி வளரக்கூடாதுங்கிறதுக்காகவே எச்ராஜாவை போட்டிருக்காரு. நீங்களே சொல்லுங்கள், எச்ராஜாவை போட்டால் கட்சி வளருமா? இருக்கிற 10 ஓட்டையும் எடுத்து 10 கேஸ் வேணால் வாங்கிட்டு வருவார். அதை விட வேற ஒன்று 1 இன்ச்சு வளராது, கரெக்டாக தூக்கி போட்டிருக்காரு. வானதி கொஞ்சம் நெஞ்சம் வளர்ந்துட்டு இருந்தாங்க. இந்த மேட்டரில் அவங்க பேர் டேமேஜ். இப்போ என்ன வருது, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வானதி சீனிவாசன் டிவி ஸ்விஃப்ட்டில் போனாங்க. டிவி ஸ்விஃப்ட்டில் போனவர்கள் இவ்வளவு சம்பாதித்தது எப்படி? நிர்மலா சீதாராமனோட நெருக்கமாக இருந்து பல கோடி சம்பாதித்தது எப்படி? இப்படி தான் வரும். இன்னும் கொஞ்சம் குறிப்பாக சொல்லணுன்னா, இன்றைக்கி பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகிருக்கு. முதலே டேமேஜ் தான் வச்சுக்கோங்க, இப்போ ரொம்ப 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 டேமேஜ்பாங்களே அந்த அளவுக்கு இருக்குது. பேச முடியல. இப்போ இது என்ன வக்காலத்து வாங்குவீங்க சொல்லுங்கள்? அண்ணாமலை மன்னிப்பு கேட்டார். இப்போ பிஜேபியில் வரவங்க என்ன இல்லைங்க நாங்கள்லாம் அவரை மிரட்டலாம் இல்லைங்க அப்படின்னா யாராவது நம்புவாங்களா? கேட்குறவன் கேனையாக இருந்தால் என்ன வேணால் சொல்லாதுன்னு தான் சொல்லுவாங்க. மறுபடியும் நம்ம சொல்கிறோம், இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒட்டுமொத்த தமிழர்கள் பெரிய அளவுக்கு வைரலாகி போய் ஜிஎஸ்டி அப்படிங்கிற ஒன்றை வைத்து இவர்கள் பெரிய லாபம் கொளிக்கிறார்கள். நம்மகிட்டருந்து ஜிஎஸ்டி பணத்தை வாங்கி, அதாவது சுடுகாடு முதல் அந்த பிணத்தை வைக்கிற ஐஸு அதுக்கும் ஜிஎஸ்டி, நம்ம உள்ள வந்து முதல் கட்ட சிகிச்சை, கடைசி கட்ட சிகிச்சை, உயிர் போகிற சிகிச்சை எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி. அதாவது ஒன்று தான் பிஜேபி சொல்கிற மாதிரி ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே இனம், ஒரே மக்கள், ஒரே தலைவர், ஒரே சுடுகாடுன்னு மட்டும்தான் இவங்க சொல்லலை, மற்ற எல்லாமே சொல்லிட்டாங்க. அதை ஏன் சொல்ல மாட்டாங்கன்னு நமக்கு புரியல. மறுபடியும் சொல்கிறோம், தன்னுடைய பின்புலம், தன்னுடைய ஜாதி, அந்தஸ்து, இதை வைத்து அவர்கள் பேசியிருக்காங்கன்னு கூட சில பேர் சொல்கிறாங்க. நம்ம அவங்க பழைய பேச்செல்லாம் பார்த்தா, நான் வெங்காயம் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறத பார்த்தா இன்னும் அந்த ஆதிக்க மனப்பான்மை இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு தொழிலதிபருக்கே இந்த நிலைமைனா, ஒடுக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், தலித் மக்களுடைய நிலைமை என்ன கொஞ்சம் யோசனை பாருங்கள். இன்றைக்கி இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுடைய நிலைமை என்ன? வெளிப்படையாக மிரட்டுவாங்க இவங்க. தமிழ்நாட்டில் இப்படி இவங்க பண்ணுறாங்களே, மற்ற ஸ்டேட்டில் போய் இவங்க என்ன பண்ணுவாங்க? மறுபடியும் சொல்கிறோம்,
தமிழர்னு அந்த அம்மா நம்மளை சொல்லுது. உண்மையிலே தமிழர்களுக்கு அவமானமாகுதெல்லாம் கேட்கும்போது நிர்மலா சீதாராமன். ஆனால் தமிழர்கள் மாதிரி அவங்க நடந்துக்கலன்னு வச்சுக்கோங்க. மறுபடியும் சொல்கிறோம், இந்த விஷயம் பிஜேபி அதாவது பிஜேபிகிட்ட யாராவது கூட்டணி போகலான்னு நினைக்கிறவங்க கூட எல்லாம் தெரிச்சு ஓடுறாங்க. முதல்ல பிஜேபியில் கூட்டணியில் இருக்கான்னு ஒருத்தர் ஜெயிலுக்கு போயிட்டார். இன்னொருத்தர் ஜி.கே. வாசனை போய் எங்கள் கூட்டணிக்கு முயற்சி பண்ணுறாரு. அவருக்கு எத்தனை ஓட்டு இருக்குன்னு தமிழ்நாட்டுக்கு தெரியும். தொடர்ந்து டேமேஜ் ஆகி கொண்டிருக்கும் பிஜேபி எந்திரிப்பதற்கான வாய்ப்பில்லை. இது ரொம்ப நல்லது. இதனுடைய உண்மை முகம் மக்களுக்கு தெரிஞ்சது. வீடியோ அரசியலை நம்ம அண்ணாமலை போனாலும் பெரிய அளவுக்கு அந்த வீடியோ புகழ் பரவிட்டு இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.